மேல ஒரு ஹோட்டல் மாதிரி தெரிஞ்சது இல்ல, அங்க இருக்கு. அதான் நினைக்கிறேன். அதுவா நம்ம தங்கி இந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியும் பாத்தீங்களா? இதுதான் உனக்கு இருக்கா? இதுல ஒண்ணுதான் ஜோலி முடிஞ்சுதான். சும்மா அடிப்பாங்க. இங்க இருந்து அடிச்சு ஜாலியா இருக்கலாம். சும்மா இருக்கு. எனக்கு தெரியாது. இதே ஏன் எடுக்கிற? அங்க போய் 360ல இருக்கு. நான் இங்கேயே ஒண்ணு விட்டேன். நீ இங்க இருந்து போய் அங்க போய் விட்டு வர. நீ அங்க போய் ஒரு பொம்பளை ஜீப்புக்கு கிராஸ் ஆயிடுச்சு. போனியா இல்லையா? போயிட்டு காமெடி பண்ணாம உண்மையிலே இந்த இடத்த பத்தி ஏதாவது சொல்லுங்க. இது என்னதான் நம்ம இன்னைக்கு வம்படியா ஜஸ்ட் இது வந்து டாப் டேய் அப்படி அப்படி நடந்தாலும் போய் பயமா இருக்குடா எனக்கு. போனீங்கன்னா ஒழுங்கா போதே ஆடிக்கிட்டே போறேன். ஒரு மாதிரி போறேங்க. அப்படி போய் அது கண்ட்ரோல் கண்ட்ரோல். சொல்லுங்க, இந்த இடத்த பத்தி சொல்லுங்க. என்ன சொல்றது? ஹில் டாப் இது. இங்க வந்து பார்த்தா டாப் வியூ இருக்கு. இந்த பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கமும் ஒரு டாப் வியூ இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கு. நம்ம விட்டாலே இவங்க விட மாட்டாங்க. பாருங்க அப்படியே இந்த வியூவை பாருங்கய்யா. மலை ஃபுல்லா இப்படி 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 இருக்கு. சைட்டும் மலை. இது வந்து சுத்தி மலைக்கு நடுவுல இந்த இடத்துக்கு பேர் வேலின்னு சொல்லுவாங்க. பள்ளத்தாக்கு. ஏன்டா நொட்டுற வந்து நடுவுல சொல்லி முடிச்சிட்டாருன்னா கடைசியில அந்த பக்கம் காட்டுவாங்க. கடைசியில என்ன சொன்னாங்க? டிஸ்டர்பன்ஸ், லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ப்ரோ. கடைசியா சொல்லி முடிச்சு வெயிட் பண்ணி வேலின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். நானு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே போய் ஊடால புந்துறியாடா வந்து தொலா குழக்கிறது. எதுக்கு பாரு கிளிக் கிளிக் சிக்கிறாரு. கிளிக் பண்ணேன் ஒரு இவர் தானே. இங்க கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. அப்படியா? அங்க அவ்வளவு சில்லு இல்லை, இங்க கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. One hour later. சொல்ல வந்த விஷயங்களை நான் வந்து தெளிவா இந்த ஹோட்டல் போனோம். பிரகிருதி நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்தது. அந்த கேரளா வச்சு ஒரு வேலையை பார்த்தான். பெண் பொறுக்கி அப்படின்னு, பெண் பித்தன். திருமணமான ஆண்கள் வந்து எப்படி திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்கள்லாம் நான் கேட்க வரல. இங்க பாருங்க, உட்காந்து அண்ணே 6 o'clock அப்படின்னா, அண்ணே 3 o'clock, அண்ணே 1 o'clock, அண்ணே எனக்கும் சொன்னான். சொன்னா உனக்கு சொன்னானா அது என்னன்னு புரிஞ்சுதுன்னா அப்படியாண்டு போயிடலாம்ல. இவன் என்ன சொல்லிட்டா, என்னடா 6 o'clock அப்படின்னு கேட்டேன். அண்ணே அப்படின்னா ஒரு புள்ள இருக்குண்ணே அப்படின்னா. ஓ 6 o'clock ஒரு புள்ள இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் தான் சொல்றாங்க 6 o'clockனா இப்ப உங்க காமெடி எல்லாம் ஒரு ஓரமா பண்ணுங்க அப்படின்றாங்க. வாட்ச் சென்டர்ல இருக்குமா, 6 o'clockனா 6 கீழே இருக்குமா, பின்னாடி இருக்க பொண்ணை பாக்கணுமா, பாக்கணுமா, பொண்ணை மட்டும் சொல்றான் அப்படின்னு. சாரி அப்படின்னு நான் சொல்லல. அப்புறம் வந்து இல்லடா எனக்கு என்ன சொன்னா, எனக்கு தெளிவா சொல்லிட்டான்டா. வாட்சோட முள்ளு தானே எனக்கு தெளிவா சொன்னது யாரு? இவன் இல்ல வெங்கட். அதான் எனக்கு சொன்னது இவன். மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க. எல்லா குரூப்லயும் இப்படி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பொம்பளை வெறி இருக்கு. வெரி 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 டிசப்பாயிண்டிங். எங்க வீட்டுல அம்மா இல்லம்மா வீடியோக்காக சொல்றாங்க, சும்மா வேற சொல்லுமா. அம்மா அம்மா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சம்மா, 10 ரூபாய் தர்மம் கூடமா. வீடியோக்காக சொல்ல, அவங்க உள்ள ரெக்கார்டு போடணும்னு விட்டுனால தெரியல. இன்னுமே 6 o'clock ஓடுது, 3 o'clock ஓடுது, 3 o'clock அது 3 o'clock டைவர்ட் பண்றான். நம்பாதீங்க, இவன் உண்மையுமே இப்படி பண்றான். அலையாத டிராவிடு, அலையாத. வீட்டுல உனக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருப்பாங்களே, அவங்கள பத்தி நினைச்சு பாத்தியா? நான் இது எதுக்கு யாருக்காக பண்ணேன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்காக பண்ண? எனக்காக. திருமணமாகாத வெங்கடனுக்காக மாத்திட்டான். இவனுக்கு பாக்கலையா, வெங்கட்டுக்காக பார்த்தானாமா. போடா
போடா அந்த பக்கம். நான் வெங்கட்டுக்காக நீ கேரளா வந்து பொண்ணு பாக்குறேன். வெங்கட்டுக்கா கேரளா இன்ஜுரி செருப்பு வாங்கி என்ன மாதிரி என்ன கேட்கிறவன் கேனைனா இருந்தா ஏண்டா பாதியே வந்து போடா உள்ள போடா. ஆதி என்ன எதுக்கு உள்ள போடா. இதுதான் நமக்கு ஏதோ ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்கக்கூடிய ஏதோ 2-3 பேர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது பேசி அவங்களையும் மனசை காயப்படுத்தி அப்படி சொல்லுறேன். எந்த ஸ்டேட்டுக்கு கேரளா பொண்ணுங்க எல்லாம் லவ் பண்ற மாதிரி இவனெல்லாம் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்திட்டு போகணும். என்ன ஜென்மம்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஐயோ இவன் என்ன சாக்கடையா இருக்கானே. பெண்பித்த நன்றி நான் சொன்னதின் காரணமாக இப்ப என்ன வந்து இப்படி வந்து கடிக்க வரான் இங்க வந்து. ஹாஸ்பிட்டல் போ. அதுவும் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டர். அது ட்ரீட்மெண்ட் மசாஜ் சென்டர்னா நீ வேற மசாஜ் சென்டர் மாதிரி போனோன்னே என்னங்க அப்படி கேட்டு பண்ற மசாஜ் சென்டர் கிடையாது. இவனை ஒரு பொண்ணு அப்படி கூப்பிட்டு அது பொண்ணு, அது பொண்ணு கிடையாது, அது வந்து ஒரு ஆண்டி. ஆனா போல ஆனா வந்து அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியல. நான் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணான்னு தெரியலையே. நான் வேற கிளம்பிட்டேனே. நான் மசாஜ் சென்டர் வந்தா மட்டும் கையை இப்படி தூக்கிடுறாரு, என் கையில அடிபட்டுருக்கு. உண்மையா கை வந்து ஃபங்க்ஷனிங், ஃபுல் ஃபங்க்ஷனிங் எனக்கு ஆகல. ஆஃப் ஃபங்க்ஷன் தான் ஆகிட்டு இருக்கு அந்த கை. ஃபுல் ஃபங்க்ஷன் பண்றதுக்காக நான் இப்போ மசாஜ் சென்டர் போறேன். ஃபுல் ஃபங்க்ஷன் இல்லாம போறதுக்கு பண்றியா? இல்ல ஃபுல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக போறேங்கிறேன். பெரிய ஃபங்க்ஷன் Many hours later. ஓகே, நாங்கள் வந்து இங்கே தான் அமிர்தா இங்கே இருந்தால் போயிட்டு பண்ணிட்டு வந்தோம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அது ஆமாம், இது மசாஜ் இல்லை, இது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படி தான் சொல்லணும். என்னடா மசாஜ் இப்போ எனக்கு வந்து இதில் பெயின் இடத்துல அந்த பாறையில் வந்து ஆண் போய் விழுந்து நல்லா கை இப்படி போயிடுச்சு. இல்லை இப்படி ஃபுல்லாக மகம் வலிச்சுது. இப்பவும் பெயின் இருக்கு, ஆனால் கம்மியாக இருக்கு. அதோட கொஞ்சம் இப்போ ஃபுல்லாக நான் இப்போ என்னால் இப்படி 2 கையும் ஒரே மாதிரி கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வரலாம். ஃபீமேல் டு ஃபீமேல் அப்படி தான் இந்த ஏரியாலலாம் பண்ணுறாங்களாம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை நிறைய இடத்துல அப்படி தான் அவர் சொல்றது. இல்லை அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, அதாவது மூணார் வந்தீங்கன்னா வந்து மசாஜுங்கிறது வந்து இந்த ஊர் சைடு மற்ற ஊர்களில் பண்ணுற மாதிரி ஸ்பா அந்த மாதிரி போவாங்க. அந்த கிளி கிடையாது. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இங்கே பண்ணுறாங்க. அது வந்து எப்படின்னா அந்த ஒரு ஒத்தரம் கொடுக்குறது. நம்ம ஊரில் அந்த உப்பு வச்சு வலிச்சுன்னு ஒத்தரம் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒன்று வச்சு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் உரிச்சு எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே தான் வருஷம் வர்றாங்க. இங்கேனாலும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆமாம், இல்லை மேக்ஸிமம் இங்கே தான் வர்றாங்க. என்ன நான் கேள்விப்பட்டேன். அப்படி அந்த மாதிரி இந்த விபாசனா அது மாதிரிலாம் ஏதோ சொல்கிறாங்க. மூணாருக்கே வராங்க. நம்மளும் இதெல்லாம் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். மூணாறுன்னு இல்லையப்பா, ஏதாவது சரி ஓகே நல்ல அதே மாதிரி என்னங்களோட வரணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியா கப்புலா வர்றீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்தீங்கன்னா இதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து வந்து ட்ரை பண்ணி. ஹனிமூனுக்கு ஏத்த இடம் வந்து வேற ஏதாவது சொல்லுவாங்க. மூணாறு தாங்க சூப்பர் ஸ்பாட். தம்ஸ் அப். பாத்தீங்களா, நீங்க ரூமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சர்வீசஸ் எல்லாமே எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். லைக் மசாஜும் அண்ணே என்ஜாய்னா அது இந்த ட்ரீட்மெண்ட்டை உடம்பே வந்து ஃப்ரீ ஆயிடுச்சுண்ணே. உடம்பு அந்த மாதிரி ஒரு முன்னாடி ஹெவியா இருந்துச்சுன்னா இப்போ வந்து நான் ஃப்ரீயா இருக்கு உடம்பு எல்லாமே. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டிராவிட் மசாஜ் சென்டர் போனோம்ல, அங்க என்ன மேல் டு ஃபீமேலுக்கு அப்புறம் சத்தம் வந்தாலும் பரவாயில்ல, மேல் டு மேலுக்கு சத்தம்டா உள்ள போயிட்டு. அண்ணா என்ன நடந்துச்சு? தப்பா பேசாதீங்க. என்ன சவுண்டு? சுடு எண்ணெயை எடுத்து முதுகுல இப்படி கொதிக்க வச்சா சுடு எண்ணெயெல்லாம் வைக்கல, சட்டி ஒத்துறோம். சட்டி ஊத்தணும்ல. சட்டி நீ என்னத்தை கவனிச்ச? நீ சட்டிக்குள்ள எண்ணெய் கொதிச்சுச்சுனே. அப்படியா? சட்டி இப்படி இருக்கு, சட்டிக்குள்ள எண்ணெய் இருக்கு. எண்ணெய்க்குள்ள முக்கி எவ்வளவு எம்எல் எண்ணெய் இருந்துச்சா சொல்லு. இங்க பாருங்க இவ்வளவு இருக்கு. இங்க பாருங்க அத டிப் பண்ணி இப்படி எடுக்கிறேன். எடுத்தா எண்ணெய் வடியுது. சிக்கிட்டான் பாத்தியா? நீ எப்ப பார்த்த நீ? என் கண்ணு முன்னாடி இங்கே தானே சட்டி வச்சிருக்கேன். உட்கார வச்சு நெஞ்சில இப்படிதானே படுத்திருக்கேன். இங்க இருக்குன்னு சட்டி சொல்லுன்றா. அட உண்மை இங்க இருக்கு. ஆயுர்வேதம் பண்ணி
நல்ல இங்க இருங்க. ஸ்கின் எல்லாம் டோன் ஆயிருக்கும். அழகா ப்ளீச்சிங் தண்ணியில வந்து விழுந்து மொத்தம் கோபின் இங்க இருங்க. இப்படி போடுறா நீ என்ன வாடா போடா வாடா. இவன் போயிட்டு உள்ள போயிட்டு அது ஏன்டா நீ மட்டும் போனா எனக்கு கத்துவ நீ சென்சிட்டிவ் ஸ்கின் நீங்க பாத்துறீங்களா? பொய் சொல்லாத. அண்ணா நீங்க வீடியோல நீங்க வந்து நீ கில்லுனீங்கன்னா நான் நடிப்பு இப்போ நான் சத்தியமா கொல்லிக்கணும். சத்தியமா இங்க நம்பல. சத்தியமா கொல்லிக்கணும். ஏன்டா அப்படி கத்துவ? எனக்கு சென்சிட்டிவ் உடம்பே நீ சென்சிட்டிவ். இப்படி கத்துனாதான் வம்பளுக்குவே தோணுது எனக்கு. என்ன தூண்டுதல் பண்ற நீ. தவறு செய்வாங்க எரிச்சலா இருக்கு. தூண்டுதல். அண்ணா இங்க இருக்கு. அண்ணா இங்க வலிச்சா கத்த கூடாது. அங்க பிரகாஷ் ராஜ் ஐட்டம். பிரகாஷ் ராஜ் கேடு இவன் சொன்ன பொய்க்கு இப்போ மழையே வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு அதுக்கு ஒரு பொய் சொல்றாங்க. ஒரு வேளை அவங்க அழுகுறாங்கன்னா டேய் இது மூணாறுல அப்படிதான் இருக்கும் போல் இருக்கிறாங்க. டேய் மூணாறுனா மழை வரும் நிக்கும். அவங்க அலுவலகம் நிறுத்திட்டாங்க. இப்போ நிறுத்திட்டு செய்யப்படாங்க. அப்பெல்லாம் கதை முடிஞ்சு வேறு. நீ தேவையில்லாம எனக்கு அவங்களுக்கு நீ கோத்து விட்டுட்டு இருக்க. நான் பேச வந்த டாபிக்கே வேற. யாராவது ஊர்ல சொல்லியிருப்பாங்களா எப்படி எப்படி அண்ணே எனாக்ட் பண்றதுக்கு வந்து நல்ல கதையா இருக்கு. இதை எடுத்து படம் கிடம் பண்ணி அரண்மனை பார்ட் 5 பண்ணுவியா? அதை விட்டு அரண்மனை பார்ட் 4ல என்ன கதை? ரொம்ப ஆசைறானா என்ன என்னாச்சு என்னாச்சு உங்ககிட்ட தப்பிக்கிறக்கா ஏன் ரீசர்ச் வந்து எனக்கு இது கத்தி இவனை எதுவுமே பண்ண முடியல. கத்தியறான் டக்குன்னு. கத்துறேன் கத்தாம இருக்க முடியாது. திருப்பி இருக்கிற கத்தாது ஜாலியா இருக்குண்டா. இருக்க பூக்குள்ள சரி. அது என்னது? தண்ணி மேல வர்றதியா? புஷ் புஷ் புஷ்னு தண்ணி பபுள் மாதிரி வருமியா? என்ன ஜக்கூசி. ஜக்கூசினா ஜக்கூசினா படுத்துக்கிட்டே அதில் வந்து தண்ணி ஒரு மாதிரி இப்படிதான் அடிக்கி மசாஜ் பண்ற மாதிரி. அதுக்கு தானே அவைக்கு பார்த்தது இல்லை கேட்டது இல்லை. அது மாதிரி அனுபவிச்சது இல்லை. சொல்லுவாங்க இந்த மாதிரி. மதுரையில் வீடு கட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கூட்டு போய் காமிச்சான். நான் அவன் கடைக்கு போனதே டைல்ஸ் வாங்க. அவன் என்னை கூட்டு போய் ஜக்கூசி இதை பாருங்க அதை பாருங்க. என்னங்க ரேட்டு? 25 lakhs அப்படின்னா. இந்த பாத்ரூம்குள்ள வச்சிருப்பான் இந்த தொட்டி அதுவா படுத்துக்கிறது? இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலோட அவனை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இருக்குடா. அதுவே தனியா இருக்கா? 25 லட்சம் ஒய்யால பாத்ரூம்ல வைக்கிறதுனா பாத்ரூம் ஸ்விம்மிங் பூலேயா இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம். நீச்சல் அடிச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த கம்பி வரைக்கும் இருக்கு. அப்படி இது பண்ற மாதிரி சொன்னா இதெல்லாம் நான் காசு வந்தா கூட வாங்க மாட்டேன். ஸ்விம்மிங் பூல்ல வந்து கம்மாக்கறன்னு நினைச்சிட்டேன். குளிக்கிறதுனால